Hello students, TN Maths Made Easy YouTube channel class 10, 11, 12 in the class படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டிவா மெட்டீரியல்ஸ் மேத்தமேட்டிக்ஸ்ல நாம போட்டுட்டு இருக்கோம். மார்ச் 2024 எக்ஸாம் 2025 எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்புறம் மாடல் क्वेश्चन பேப்பர் அது இல்லாம இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस உடைய சொல்யூஷன் அதாவது எக்ஸர்சைஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அதே மாதிரி எக்ஸாம்பிள் क्वेश्चंस வொர்க் அவுட் பண்ணி போட்ட சொல்யூஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோல நீங்க உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணனும் அப்படினா நீங்க இந்த YouTube சேனலுக்கு Subscribe பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கற இத வந்து நீங்க கொடுத்து வச்சீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஏற்கனவே போடக்கூடிய வீடியோஸை ஒரு முறை நீங்க பார்த்துட்டு அதையும் மார்ச் 2024 2025 நடந்த பப்ளிக் எக்ஸாம் क्वेश्चंसையும் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம இந்த வீடியோல கொடுத்திருந்த क्वेश्चंसல எவ்வளவு क्वेश्चन வந்திருக்குன்றது உங்களுக்கு பாக்கும்போது தெரியும். அப்போ இந்த YouTube சேனல் வந்து நீங்க ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதோடைய பேசிக் கான்செப்ட் பார்க்கலாம். இந்த பேசிக் கான்செப்டுக்கான வீடியோவை நீங்க நல்லா பொறுமையா பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோனுடைய கான்செப்ட் எல்லாமே நம்ம புக்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துல அதாவது எக்ஸர்சைஸ் ப்ராப்ளம் ஆகட்டும் அல்லது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஆகட்டும் அதுல வரக்கூடிய அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போடுறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இந்த क्वेश्चंस வொர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்காது. சரி, இப்போ நாம முதல்ல ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரிலேஷன்ஸ்க்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அடிப்படையா தேவையான ஆர்டர்டு பேரை பத்தி நாம பார்க்கலாம். ஆர்டர்டு பேர்னா என்ன அப்படின்னா இப்போ பாருங்க, இப்போ 4, 5 இது வந்து 2 நம்பர்ஸ். இந்த 2 நம்பர்ஸை பேர் ஆஃப் நம்பர்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா பேர்னாவே 2ன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி எழுதக்கூடிய 4, 5ன்னு எழுதக்கூடிய இந்த ரெண்டு நம்பரை நாம ஒரு பிராக்கெட்டுக்குள்ள இந்த மாதிரி எழுதணும்னா இந்த மாதிரி டைப்ல இருக்கக்கூடிய இது பேர் வந்து பேர். இந்த பேரை வந்து பிராக்கெட்ல எழுதுனா அது பேர் ஆர்டர்டு பேர்னு. சரியா? அப்போ பொதுவா என்ன ஜெனரல் ஃபார்ம் என்ன இதுக்கு ஒரு ஆர்டர்டு பேர்னா A, B within brackets. சரியா? இதுதான் வந்து ஆர்டர்டு பேருக்கான ஒரு ஜெனரல் ஃபார்ம். இதுல பிராக்கெட்டுக்குள்ள A, Bன்னு போடும்போது இப்போ இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, சும்மா சாதாரணமா A, Bன்னு எழுதுனா அது 2 நம்பர்ஸ் அவ்வளவுதான். A ஒரு நம்பர், B ஒரு நம்பர். அதை நான் B, Aன்னு எழுதினாலும் ஒரு பெரிய மாற்றம் நமக்கு வந்துட போறது இல்லை. சரியா? ஆனா ஆர்டர் பேரா எழுதணும்னா இங்க உள்ள எழுதும் போது பிராக்கெட்டுக்குள்ள எழுதும் போது இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எது எழுதணும், செகண்ட் பிளேஸ்ல எது எழுதணும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரக்கூடிய இந்த A இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய இந்த Aக்கு பேரு ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் அப்படின்னு பேரு. என்ன பேரு? ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் அல்லது ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி கமாவுக்கு அப்புறம் வரக்கூடிய செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய இந்த நம்பரை நம்ம செகண்ட் கோஆர்டினேட் அல்லது செகண்ட் காம்போனன்ட் சொல்லுவோம். சரியா? இது தெரிஞ்சிட்டா போதும். அப்போ ஒரு ஆர்டர் பேர் எடுத்தோம்னா அந்த ஆர்டர் பேர்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வர்றது ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் சொல்லுவோம், செகண்ட் பிளேஸ்ல வர்றது செகண்ட் காம்போனன்ட் இல்ல செகண்ட் கோஆர்டினேட்னு சொல்லுவோம். இதுதான் வந்து இங்க நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி எழுதும்போது சாதாரணமா ஒரு ரெண்டு நம்பரை எழுதும்போது நமக்கு ஆர்டர் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா அதுவே ஆர்டர் பேரா எழுதும்போது எது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரணும் எது செகண்ட் பிளேஸ்ல வரணும்ன்ற அந்த ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் இங்க நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ படிச்சு பார்க்கலாம். An element of the form A, B is called an ordered pair. A is called first coordinate or first component. B is called second coordinate or second component. In the ordered pair A, B, the order of the component is important. Order of the component is எந்த எலிமெண்ட் ஃபர்ஸ்ட்ல வருது எது வந்து செகண்ட்ல வருதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து ஆர்டர்னு சொல்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் என்னவா இருக்கும், செகண்ட் கோஆர்டினேட் என்னவா இருக்கும்ன்றது நம்ம கட்டாயம் மைண்ட்ல வச்சுக்கணும். சரி, இப்போ நம்ம இந்த ஆர்டர் பேருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இந்த டேபிள்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் காலம்ல கிளாஸ் கொடுத்துருக்கோம், 10th 11th 12th கொடுத்துருக்கோம். செகண்ட் காலம்ல அந்த 10th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 45 கொடுத்துருக்கோம். 11th படிக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 14 கொடுத்துருக்கோம். 12th படிக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 38 கொடுத்துருக்கோம். சரியா?
இந்த ரெண்டு காலத்தையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஆர்டர் பேர் எழுதலாம்னு நினைக்கிறோம். இந்த ரெண்டு டேட்டாவையும் ஆர்டர் பேராக கன்வெர்ட் பண்ணோம். எப்படி பண்ணுறோம், கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டாகவும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் கோஆர்டினேட்டாகவும் வர்ற மாதிரி ஆர்டர் பேர் நம்ம எழுத போகிறோம். அப்போ அந்த மாதிரி எழுதும்போது கிளாஸ் வந்து 10th கிளாஸு, அதில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 45, 10,45 அப்படின்னு இருக்கும். ஏன்னா கிளாஸ் தான் ஃபஸ்ட்டில் வரணும். இப்போ ஃபஸ்ட்டில் வரக்கூடிய இந்த காம்பனண்ட் எல்லாமே என்ன கிளாஸை ரெப்ரசன்ட் பண்ணும். கமாவுக்கு அப்புறம் செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய செகண்ட் காம்பனண்ட் அல்லது செகண்ட் கோஆர்டினேட் எல்லாமே அந்த கிளாஸில் படிக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ இப்படி நம்ம எழுதியிருக்கோம், அது பார்த்துக்கோங்க. 10,45 என்ன மீனிங், 10th கிளாஸில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் 45. 11,40னா 11th ஸ்டாண்டர்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் 40. 12,38னா 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 38ன்னு அர்த்தம். ஸோ இதான் அந்த ஆர்டர் பண்ண முடியாது. அப்போ அதனால தான் நம்ம ஆர்டர் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். இந்த எப்பயும் நம்ம மென்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி சொல்லிட்டோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கணும், செகண்ட்ல என்ன இருக்கணும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்லையும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எழுதுனா எப்படி இருக்கும், அந்த ஆர்டர் பேர்லாம் எப்படி மாறும். முதல்ல வந்து 45 அப்படின்றது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த கிளாஸில் 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 10th. அப்போ 45,10 எழுதலாம் இந்த ஆர்டர் பேரை. அதே வந்து 40,11 அப்படின்னா என்ன மீனிங், 40 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே படிக்கிறாங்க 11th படிக்கிறாங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40, எந்த கிளாஸில் 11th அர்த்தம். ஸோ அதே மாதிரி 38,12 அப்படின்னு எழுதணும்னா, ஸோ 38,12 எதை குறிக்குதுன்னா 38 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th படிக்கிறாங்கன்றது. இப்போ நல்லாவே தெரியுது பாருங்கள், இந்த 10,45ன்றதும் 45,10 ரெண்டு ஈக்குவலான கிடையாது. ஏன்னா அதில் வந்து நம்பர் ஆஃப் கிளாஸ் வந்து முதல்ல இருக்குது, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டாவது இருக்குது. இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது, கிளாஸ் வந்து செகண்டில் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே வித்தியாசமானது. சரியா, அடுத்து நம்ம பார்க்குற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, by interchanging the positions of the components the ordered pair is changed. ஒரு ஆர்டர்டு பேரில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம முன்ன சொன்னதை எடுத்துக்கலாம். 10th கிளாஸில் 45 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அது வந்து ஆர்டர் பேராக நான் 10,45 எழுதணும் இல்லையா. இதில் ஃபஸ்ட்டு காம்பனண்ட் வந்து 10 இல்லையா, செகண்ட் காம்பனண்ட் என்ன 45. சப்போஸ் நம்ம அந்த 10ஐயும் 45ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி மாறும் 45,10ன்னு மாறும் இல்லையா. இந்த பொசிஷன் அதான் 10ன்ற பொசிஷன் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸு, அதை செகண்ட் பிளேஸாக மாற்றுறது. செகண்ட் பிளேஸ் 45 பொசிஷன் வந்து செகண்ட் பிளேஸ், அதை ஃபஸ்ட் பிளேஸாக மாற்றினோம்னா அந்த ரெண்டு ஆர்டர் பேரும் ஈக்குவலாக இருக்காது. இது வந்து உண்மைதானே. இப்போ நம்ம இங்கே வந்து 10 வந்து கிளாஸ் சொன்னோம், 45 ஸ்டூடெண்ட்ஸும் சொன்னோம். அப்போ அப்படியே ஃபஸ்ட்டில் வரும்போது 45 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிடுது, 10 வந்து என்ன ஆகிடுது கிளாஸாக மாறிடுது. அப்போ இந்த ரெண்டும் ஈக்குவல்னு சொல்ல முடியாது. அதான் நம்ம என்ன சொல்கிறாங்க, தேர்ஃபோர் இந்த மாதிரி நம்ம ஒரு ஆர்டர் பேரில் இருக்கக்கூடிய அந்த கோஆர்டினேட்ஸ் அல்லது காம்பனண்ட்ஸை வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா அந்த ஆர்டர் பேர்ஸ் வந்து எப்படி இருக்காது, புது ஆர்டர் பேராக இருக்குமே தவிர ரெண்டு ஈக்குவலாக இருக்காது. அப்போது 10,45 இஸ் நாட் ஈக்குவல் டு 45,10 அப்படின்னு சொல்லலாம். அதை தான் ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க, ஏபின்னு சொல்லியிருக்காங்க லெட்டர்ஸில் சொல்லும்போது. இங்கே ஏவுக்கும் பிக்கும் பதிலாக ரெண்டு பேர் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா A, B நாட் ஈக்குவல் டு B, A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படித்த ஒரு கான்செப்டை அங்கே நினைவு கொண்டு வரலாம். இன் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி த பொசிஷன் ஆஃப் எ பாயிண்ட் இன் த பிளேன் இஸ் டிட்டர்மைன்ட் பை அன் ஆர்டர்டு பேர். ஒரு கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் 9th படித்ததில் ஒரு பாயிண்டோட பொசிஷன், அந்த பாயிண்ட் எந்த இடத்துல லொக்கேட் பண்ணணும், எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத எதை வச்சு டிசைட் பண்ணுறோம், அந்த ஆர்டர் பேரை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறோம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அங்கே பாருங்கள், இதில் இது ஆரிஜின் எடுத்துக்கலாம். 0, 1, 2, 3, 4 அதிகமாக தேவையில்லை. அதே மாதிரி 1, 2, 3, 4 இதில் இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது என்ன எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டோம்னா இது 1, 2, 3, 4. அதே மாதிரி இங்கேயும் 1, 2, 3, 4 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம், 2, 3 அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம்.
இந்த 2,3ன்ற பாயிண்ட்டை நம்ம இதில் எப்படி லொக்கேட் பண்ணலாம்? ஆரிஜின்லேருந்து 0லேருந்து ரைட் சைடில் 2 யூனிட் மூவ் பண்ணணும் எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரியே. ஸோ இதுதான் 2ன்னு சொல்கிறோம். அப்புறம் அங்கேருந்து மேலே வந்து 3 யூனிட்டு போகணும் ஒய் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸ் பேரலாக. இப்போ 2லேருந்து 1 2 3, அல்லது என்ன சொல்லலாம், இந்த 2ன்றது வந்து 2லேருந்து ஒரு லைன் வந்து பர்பெண்டிகுலராக போடுங்க பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். 3லேருந்து ஒரு லைன் வந்து பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் போடுங்க. போட்டோம்னா இந்த 2 லைனும் என்ன ஆகும்? இப்போ இந்த மாதிரி நம்ம டாட் லைனில் காமிக்கிறோம் பாருங்கள், இப்படி போகுது. அதே மாதிரி இங்கேருந்து இந்த பாயிண்ட் வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் என்னவா இருக்கும்? இந்த 2,3 இதுதான் லொக்கேஷன் அல்லது அதனுடைய பொசிஷன் சொல்கிறோம். 2,3. சப்போஸ் இதை 3,2 எடுத்துக்கிறீங்க இந்த பாயிண்ட்டு. நம்ம கிராஃபில் குறிச்சிருக்கோம் இல்லையா? 2,3 என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ஆக்சிஸில் 2 யூனிட்ஸ், ஒய் ஆக்சிஸில் 3 யூனிட்ஸ் ரெண்டும் அந்த மீட் பண்ணுற அந்த கிராஃப் ஷீட்டில் மீட் பண்ணுற அந்த லைனில் என்ன பண்ணுவோம்? 2,3 லொக்கேட் பண்ணுவோம். நம்ம இதெல்லாம் வழக்கமாக செய்கிறது தான். இப்போ 3,2னா என்ன மீனிங்? 0லேருந்து 3 யூனிட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 3, அப்புறம் அங்கேருந்து மேலே 2 யூனிட் போனோம். போயிட்டு 2 ஒய் ஆக்சிஸ் நேராக ஒயில் வந்து 2 வந்தோம்னா அது 2 மீட் பண்ணுற இடது இந்த பாயிண்ட் வரும். இது என்ன பாயிண்ட்டு? 3,2. இப்போ இந்த நம்ம இந்த இதில் வந்து குறிச்சிருக்கலையே, லொக்கேட் பண்ணிக்கலையே பாயிண்ட்ஸை, இதுலேருந்தே நமக்கு என்ன தெரியுதுன்னா 2,3யோட லொக்கேஷன் வேறு, 3,2ஓட லொக்கேஷன் வேறு. அப்போது இந்த 2 ஆர்டர் பேரும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்காதுன்றது இந்த படத்துலேருந்தே நம்ம தெரிஞ்சிக்க முடியும். சரியா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ என்ன அர்த்தம்? A, Bன்ற ஆர்டர் பேர் நாட் ஈக்குவல் டு B, A. அதை வந்து நம்ம ஒரு பாயிண்டாக குறிக்கும் போது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம ரிலேஷன்ஸை பற்றியும் ஃபங்க்ஷன்ஸை பற்றியும் படிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகக்கூடிய ஒரு டாபிக் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு இந்த டெஃபினேஷன் பார்த்தா தெரியும். டெஃபினேஷனை ஜஸ்ட் நம்ம ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு அப்புறம் அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம அதை பார்த்துக்கலாம். இஃப் A and B are 2 non-empty sets, then the set of all ordered pairs A, B such that A belongs to capital A, B belongs to set B. The capital is set A, small b is the element. The B belongs to set B is called the Cartesian product of A and B, and it is denoted by A cross B. A ஒரு செட்டு, B ஒரு செட்டு, ரெண்டுக்கு நடுவில் இந்த ப்ராடக்ட்ஸ் இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுக்கணும் இல்லையா? அது வந்து இங்கே கிராஸ்ன்னு படிக்கணும். அப்படின்னா A cross B ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க பாருங்க, A cross B ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ். எந்த மாதிரி ஆர்டர்டு பேர்ஸு? A, Bன்ற டைப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டர் பேர்ஸையும் என்னென்ன ஆர்டர் பேர் பாசிபிலிட்டி இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த செட்டுக்குள்ளே எழுதணும்னா அதில் வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு காம்பனண்ட் A இருக்கு இல்லையா, அது எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செட்டு ஏலேருந்து எடுக்கணும். இந்த ஏலேருந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபஸ்ட் செட் என்ன? கேபிட்டல் A, அதுலேருந்து எடுக்கணும். அப்புறம் ரெண்டாவது காம்பனண்ட் B இருக்கு பாருங்க, அந்த Bன்ற அந்த காம்பனண்ட்டை ரெண்டாவது செட்டு B அதுலேருந்து எடுக்கணும். அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போடும்போது ஃபர்ஸ்ட் செட் எது, செகண்ட் செட் எதுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அடுத்து அந்த காம்பனண்ட் உள்ள வந்து ஆர்டர் பேர் எழுதணும் இல்லையா, அந்த ஆர்டர் பேரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டு ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டு எங்கேருந்து எடுக்கணும்? ஃபஸ்ட்டு செட்லேருந்து எடுக்கணும். செகண்ட் கோஆர்டினேட்டு செகண்ட் காம்பனண்ட் அது எங்கேருந்து எடுக்கணும்? செகண்ட் செட்லேருந்து எடுக்கணும். இதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபினேஷன். சரி, இதை எப்படி படிக்கணும்? A cross Bன்னு படிக்கணும். அந்த சிம்பிள் போட்டுக்கலையே பெருக்கக்கூடிய அது வந்து கிராஸ்ன்னு படிக்கணும் இங்கே. சரி, ஒருவேளை A நான் எம்டி செட்டுன்றோம். நான் எம்டி செட்னா அர்த்தம் ஏவும் B நான் எம்டி செட்டாக இருக்கணும் கட்டாயம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எம்டி செட்னா குறைஞ்சது ஒரு எலமெண்ட்டாவது அந்த செட்டில் இருக்கணும். சரியா? இப்போ ஒருவேளை ஒரு நான் எம்டி செட் ஏவையும் நல் செட்டு, இது வந்து என்ன நல் செட் அல்லது எம்டி செட்னு சொல்லணும் இல்லையா, அதுக்கும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா அது ரெண்டு செட்டினுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு நல் செட்டாக தான் இருக்கும். சரியா? அது எப்படின்னு நம்ம இந்த எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். சரி, இப்போ இங்கே பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். செட் ஏ வந்து எம் கமா என்னு எடுத்துக்கிறேன். இது நான் எம்டி செட்னு சொல்லிட்டாங்க. நான் எம்டி செட்னா கட்டாயம் ஒரு உறுப்பாவது இருக்கணும். சரியா? இப்போ நான் எம்டி செட்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி போட்டோம்னா அது என்ன செட்டு? எம்டி செட்டு, எந்த எலமெண்ட்டுமே உள்ள இல்லைன்னு அர்த்தம். இது எம்டின்னு சொல்லிடுவோம். ஆனால் இதுக்கு உள்ள செட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் வந்து அது நான் எம்டி செட்டு. சரி, அதே மாதிரி செட்டு பியை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 1, 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன்.
இன்னும் கூட நிறைய எடுத்துக்கலாம், பட் சிம்பிளாக போதும். இப்போ ஏவில் 2 எலமெண்ட் இருக்குது, பியில் 2 எலமெண்ட் இருக்குது. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஏ கிராஸ் பி அப்படின்றது என்ன? செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ். ஏ கிராஸ் பின்றது என்னது? செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ். எதுலேருந்து எடுக்கணும்? இந்த ஆர்டர் பேர்ஸில் ஃபஸ்ட்டு காம்பனண்ட் வந்து ஏலேருந்து எடுக்கணும், செகண்ட் காம்பனண்ட் எங்கேருந்து எடுக்கணும்? பிலேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி என்னென்னலாம் ஆர்டர் பேர் நம்மளால் பாஸ் பண்ண என்னென்ன இதை வந்து உருவாக்க முடியும் அதெல்லாம் உருவாக்கி அதை எதுக்குள்ளே எழுதணும்? இந்த செட்டுக்குள்ளே எழுதணும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணேன்னா இந்த ஏன்ற செட்லேருந்து அதை எழுதிடலாம். அப்படியே ஏன்றது வந்து எம் கமா என். ஏன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் செட் என்ன கேட்கலாம் அதை அப்படியே எழுதிக்கோங்க, கிராஸ். செகண்ட் செட் என்ன கொடுத்துருக்குது? 1,2. இப்போ இந்த 2 செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கும் நாம் என்ன பண்ணோம்? ஆர்டர் பேரை இந்த 2 செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஆர்டர் பேரை உருவாக்கணும். எழுதலாம் ஆர்டர் பேர்ஸு. பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எம்ன்ற இந்த எலமெண்ட் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எம்ன்றது எடுத்துக்கிட்டு அதை எது கூட பேர் பண்ணுறோம்? பியில் இருக்கிற எலமெண்ட் கூட பேர் பண்ணுறோம். முதல்ல எம்மையும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பியில் 1, அடுத்து எம் செகண்ட் எலமெண்ட் 2, இதை பேர் பண்ணி ஆர்டர் பேராக எழுதலாம். எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு வந்து எம் கமா 1, அடுத்தது எம் கமா 2. இது புரிஞ்சுக்கணும். புரியுதா? எம்லேருந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், அதை பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு கூட 2வது செட் வந்து பி தானே, அப்போ 2வது செட்டில் கூடிய எலமெண்ட்டோட பேர் பண்ணி எழுதுகிறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், ஃபஸ்ட்டு காம்பனண்ட் வந்து ஏலேருந்து வந்துருச்சு, செகண்ட் காம்பனண்ட் வந்து எங்கேருந்து வந்துச்சு? பிலேருந்து வந்துச்சு இந்த டெஃபினிஷன் படி. ஏன்னா ஒரு ஆர்டர் பேர் எழுதும்போது ஏ கிராஸ் பி வேணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு காம்பனண்ட் வந்து ஏலேருந்து வரணும், செகண்ட் காம்பனண்ட் எங்கேருந்து? பிலேருந்து வரணும். ஸோ இப்போ எம்மோட முடிஞ்சு போச்சா? இந்த என்ன இன்னொரு எலமெண்ட்டும் ஏவில் இருக்குது, அப்போ அதுக்கும் நம்ம ஆர்டர் பேர் எழுதலாம், அதை யூஸ் பண்ணியும். இப்போ பாருங்கள், இப்போ n எடுத்துக்கலாமா? n எடுத்து 1 கூட, n எடுத்து 2 கூட, இதை நம்ம பேர் பண்ணலாம். பேர் பண்ணா ஜோடி சேர்க்கறது. ஸோ அப்போ என்ன எழுதணும்? n கூட எழுதும்போது n, 1, அப்புறம் n, 2. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஏவில் எலமெண்ட் எதுவும் இல்லை, அதனால் நம்ம இதுக்கப்புறமும் இன்னும் ஆர்டர் பேர் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லை, ஏவில் 2 எலமெண்ட் இருக்குது, பிலேயும் 2 எலமெண்ட் இருக்குது. அப்போது ஏ கிராஸ் பியில் 2 × 2 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். இதில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணால் போதும். இங்கே 2 எலமெண்ட்ஸு, இங்கேயும் 2 × 2 4 எலமெண்ட்ஸ் தான் ஏ கிராஸ் பியில் இருக்கும். இதுதான் வந்து ஏ கிராஸ் பியை எழுதுறதுக்கு ஒரு இதுதான் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸு. இது இந்த மாதிரி எழுதுறது என்ன பேர்? ஏ கிராஸ் பி, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பிட்வீன் ஏ அண்டு பின்னு சொல்கிறோம். சரி, இதை வந்து நம்ம இங்கே பாருங்கள் ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி போடலாமா? எப்படி பேர் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், இது வந்து ஏன்னு எழுதிக்கோங்க. இந்த செட் வந்து பி. செட் ஏவில் இருக்கக்கூடிய எலமெண்ட் என்னென்ன? எம் இருக்குது, அப்புறம் என் இருக்குது இல்லையா? செட் பியில் என்னென்ன எலமெண்ட் இருக்கு பாருங்கள். செட் பியில் வந்து 1, 2 இருக்குது. இப்போ இந்த 1, 2 எம்முக்கு நேராக 1, 2 எழுதுங்க, என்னுக்கு நேராகவும் 1, 2 எழுதுங்க. சரியா? இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த எம்மையும் 1ஐயும் பேர் பண்ணுறோம் இல்லையா? எம்ஐயும் 2ஐயும் பேர் பண்ணுறோம், ஜோடி சேர்க்கறது. பேர் பண்ணால் என்ன? எம் கூட 1 சேர்த்து எழுதணும், எம் கூட 2 சேர்த்து எழுதணும், நடுவில் கமா போடணும், போட்டால் ஆர்டர் பேர் ஆகிடும். அதே மாதிரி இப்போ எம் கூட எழுதி முடிச்ச முன்னாடி பாருங்கள், எம், 1 ஃபர்ஸ்ட் வந்துருக்க எலமெண்ட்டு, எம், 2 இங்கே வந்துருச்சு. சரியா? அப்போ எம்ன்றது முடிஞ்சு போச்சு. எம்ன்ற ஒரு எலமெண்ட் ஏலேருந்து எடுத்துக்கிட்டு பியில் இருக்கக்கூடிய 2 எலமெண்ட்டு கூட நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஜோடி சேர்த்து ஆர்டர் பேர் எழுதியாச்சு. ஸோ அடுத்து எம் முடிஞ்ச பின்னாடி அடுத்த உறுப்புக்கு அடுத்த இதுக்கு போகலாம், காம்பனண்ட்டுக்கு என். அடுத்த எலமெண்ட் அடுத்த எலமெண்ட் என்ன? என் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் கூட நம்ம பேர் பண்ணலாம். என்னுக்கும் 1 சேர்க்கலாம், என்னையும் 2ஐயும் சேர்க்கலாம். இப்போ இது ஆர்டர் பேராக மாற்றினா n, 1 இங்கே வந்துருப்பாருங்க, n, 1, n, 2 இங்கே வந்துருக்கு. இந்த மாதிரி எத்தனை எலமெண்ட் வந்தாலும் இந்த மாதிரி நம்ம டயக்ராம் போட்டோம்னா ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம்? நம்ம இந்த ஆர்டர் பேரை எழுதிடலாம். அந்த மாதிரி எழுதும்போது எந்த ஆர்டர் பேரும் விடுபடாது. எந்த எலமெண்ட் அந்த இதில் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு எலமெண்ட்டும் விடுபடாது. இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருக்கக்கூடிய செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பேர் தான். சரியா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொன்னாவே அந்த செட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? ஆர்டர் பேர் தான் இருக்கும். எலமெண்ட்டாக இருக்கிறதே ஆர்டர் பேர் தான். அந்த ஆர்டர் பேரில் எது ஃபஸ்ட்டு காம்பனண்ட் எது செகண்ட் காம்பனண்ட்டு ரொம்ப முக்கியம். சரியா? அந்த மாதிரி காம்பனண்ட் எழுதும்போது ஃபஸ்ட்டு காம்பனண்ட் எல்லாம் எங்கேருந்து எடுக்கணும்? ஃபஸ்ட்டு செட்லேருந்து எடுக்கணும்.
செகண்ட் காம்பனண்ட்லாம் எங்கேருந்து எடுக்கணும், செகண்ட் செட்லேருந்து எடுக்கணும். இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ரைட், அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதே வந்து நம்ம இப்போ சப்போஸ் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. பி கிராஸ் ஏ இது தெரிஞ்சால் போதும், இந்த ப்ராப்ளங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. சரியா, பி கிராஸ் ஏ. இப்போ முதல்ல பி செட் எழுதணும். ஃபர்ஸ்ட் செட் பி தானே, அப்போ ஃபர்ஸ்ட் செட் பின்னா 1,2ன்னு எழுதிக்கலாம். சரியா, கிராஸ் ஏ செகண்ட் செட் வந்து ஏ வந்து என்ன, m,n. இதே மாதிரி நாம் என்ன பண்ணோம், இந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எது எடுத்துக்கணும், 1. இப்படி நீங்கள் இந்த மாதிரி போட்டு கூட போட்டலாம். இப்போ இந்த படம் பார்த்தோன்னே நமக்கு டக்குன்னு தெரியும் ஆர்டர் பேர் எப்படி எழுதணும்னு. சரியா, இப்போ இங்கே ஏபி இடம் மாறிடுச்சு பாருங்க, பிஏ மாறிடுச்சு. அப்போ இங்கே என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் செட்டில் வந்து பி, இங்கே வந்து என்ன ஏ. இப்போ பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னென்ன அதை எழுதிடலாமா. பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து 1 இருக்குது, அப்புறம் 2 இருக்குது. இந்த பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு தான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக வரணும். அப்போ என்ன, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பிட்வீன் பி அண்ட் ஏ தான். அப்போ பி அண்ட் ஏன்னா ஃபர்ஸ்ட் செட் என்ன இருக்கோ அதான் ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டர் பேர்னுடைய ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டாக பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் வரணும். ஸோ அப்போ தான் பிஏ முதல்ல எழுதிருக்கிறோம். இங்கே வந்து ஏ முதல்ல வரணும், ஏ ஃபர்ஸ்ட் எழுதிருக்கிறோம். சரி, இப்போ ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னென்ன பாருங்க. ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு என்னென்ன இருக்குன்னா mn இருக்கு. இப்போ இங்கே mn, இங்கேயும் mn. எது கூட பேர் பண்ணுறோமோ எது கூட பேர் பண்ணுமோ அங்கே வந்து எல்லா எலமெண்ட்டையும் எழுதணும். இப்போ சப்போஸ் 3 எலமெண்ட் இருந்தால் 3ஐயும் எழுதணும் இங்கே இந்த இதுக்குல. சரி, இப்போ இது 1 கூட நம்ம பேர் பண்ணி எழுதலாமா. 1 கூட பேர் பண்ணும்போது எப்படி வரும் பாருங்க, 1,m 1,n. இந்த 2 கூட m 2 கூட n. அப்போ இந்த பி கிராஸ் ஏன்ற செட்டில் நமக்கு ஆர்டர் பேர்ஸ் என்னென்ன இருக்கும். ஃபர்ஸ்ட் இது பாருங்க, 1 எடுத்துக்கிறோம். 1m 1mன்றதை 1,mன்னு எழுதணும். 1,m. அடுத்தது 1,n 1,n. சரி, அடுத்தது 1 முடிஞ்சிருச்சா. இப்போ 2 போகலாம். 2,m 2,m. அடுத்து என்ன, 2,n 2,n. அவ்வளோதான். இது வந்து பி கிராஸ் ஏ. இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பிட்வீன் ஏ அண்ட் பி. இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பிட்வீன் பி அண்ட் ஏ. பிட்வீன் பி அண்ட் ஏன்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் பி அண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் நமக்கு இந்த ஏ கிராஸ் பியில் எத்தனை எலமெண்ட்டு, 1 2 3 4 எலமெண்ட். ஏன்னா ஏவில் 2 எலமெண்ட் இருக்குது, பியில் 2 எலமெண்ட்டு, 2 2s are 4 எலமெண்ட்ஸ் இருக்கும் ஏ கிராஸ் பியில். அதே மாதிரி பி கிராஸ் ஏவிலையும் பாருங்கள், இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கேயும் 2 எலமெண்ட்ஸ், 2 2s are 4 எலமெண்ட் இங்கே இருக்கும். 1 2 3 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலா, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம். ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலான்னு பாருங்கள். இப்போ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும், ஏ கிராஸ் பியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே, ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஏ கிராஸ் பியில் இருக்கிற அத்தனை எலமெண்ட்டும் எங்கே இருக்கணும், பி கிராஸ் ஏவில் இருக்கணும். அதே மாதிரி பி கிராஸ் ஏவில் இருக்கக்கூடிய அத்தனை எலமெண்ட்டும் எங்கே இருக்கணும், ஏ கிராஸ் பியில் இருக்கணும். ஏதாவது ஒரு எலமெண்ட் இருந்தால் கூட அது வந்து ரெண்டும் ஈக்குவல்னு சொல்ல முடியாது. இப்போ இங்கே பார்த்தோம்னா m,1 இருக்குது, இங்கே m,1 இல்லை, ஆனால் 1,m தான் இருக்குது. ஆனால் m,1 1,m ஈக்குவலானா கிடையாது, அதுக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதனால இந்த செட்டு ஏ கிராஸ் பின்ற செட்டு பி கிராஸ் ஏவுக்கு என்னவா இருக்காது, ஈக்குவலாக இருக்காதுன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ என்ன, ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லிடலாம். சரியா, இது வந்து ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அப்போ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவல் கிடையாது. ஆனால் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு இதே வந்து நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி என்ன, நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு போகும்போது ஏ கிராஸ் பின்ற செட்டில் இருக்கக்கூடிய நம்பர் எத்தனை இருக்குது, 1 2 3 4 இருக்குது. சரியா, நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ கார்டினல் நம்பர் எத்தனை, பி கிராஸ் ஏன்ற செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு பாருங்க, 1 2 3 4, இதுவும் 4 தான். இந்த ஏ கிராஸ் பின்ற செட்டும் பி கிராஸ் ஏன்ற செட்டும் ஈக்குவல் கிடையாது. ஆனால் அந்த 2 செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்குது. அப்போ செட்டு 2 ஈக்குவலாக இருந்தால் கூட அந்த கார்டினல் நம்பர் ஒன்று எப்படி இருக்கலாம், ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது இதுலேருந்து. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் பின்னாடி ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. சரி, அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பாருங்க, ஏன்ற செட்டுக்கும் நல் செட்டுக்கும் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஏன்ற செட் என்ன, m,n இல்லையா, கிராஸ் நல் செட்டு. இப்போ நீங்கள் இதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கணும். ஏன்ற நான் எம்டி செட்டுக்கும்
எம்டி செட்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஏற்கனவே நம்ம டெஃபினேஷன் சொல்லிட்டோம், இருந்தாலும் அது ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ இங்கே ஏ கிராஸ் பின்னு சொன்னால் ஏவுலேயும் எலமெண்ட் இருந்தது, பிலையும் எலமெண்ட் இருந்தது. நம்ம என்ன பண்ணோம், ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து பியில் இருக்கிற எலமெண்ட் கூட ஜோடி சேர்த்து ஆர்டர்டு பேராக எழுதணும். ஏன்னா ரெண்டுலேயும் எலமெண்ட் இருந்தது. இப்போது ஏவில் எலமெண்ட் இருக்குது, ஆனால் இதை ஜோடி சேர்க்கறதுக்கு எதில் எலமெண்ட் இல்லை, இந்த நல் செட்டில் எலமெண்ட்டு எதுவும் இல்லை. இருந்தால் தானே ஜோடி சேர்க்க முடியும். இங்கே எதுவுமே இல்லைன்னும் போது எம்மை கொண்டு போய் எது கூட ஜோடி சேர்க்கறது, எண்ணை கொண்டு போய் எது கூட ஜோடி சேர்க்கறது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஒரு நல் செட்டு கூட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன தான் கிடைக்கும், நல் செட்டு தான் கிடைக்கும், எம்டி செட் தான் கிடைக்கும். இந்த இதுதான் வந்து இங்கே டெஃபினேஷனில் சொல்லியிருக்காங்க. இது மறந்ததையும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன டெஃபினேஷன் பேஸில் கார்ட்டீசியன் ப்ராடக்டோட டெஃபினேஷன் தான் இங்கே கீழே நோட்டாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அந்த ஏற்கனவே சொன்ன பாயிண்ட்ஸோடைய கலெக்ஷன் தான் இது. ஏ கிராஸ் பி இஸ் த செட் ஆஃப் ஆல் பாசிபிள் ஆர்டர்டு பேர்ஸ் பிட்வீன் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. நம்ம சொன்ன டெஃபினேஷனில் தான் சொல்லியிருக்கோம். செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எதுலேருந்து, ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் வந்து ஏலேருந்து எடுக்கணும், செகண்ட் காம்பனண்ட் எங்கேருந்து எடுக்கணும், பிலேருந்து எடுத்து நம்ம என்னென்ன பாசிபிள் ஆர்டர் பேர் இருக்கோ அது எல்லாத்தையும் செட்டாக எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பிட்வீன் ஏ அண்டு பி கிடைக்கும். அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வரக்கூடிய அந்த ஆர்டர் பேரில் சச் தட் என்னவா இருக்கும், அந்த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட், அந்த ஆர்டர் பேருடைய ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ. ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எங்கேருந்து எடுத்துக்கணும், ஏலேருந்து எடுத்துக்கணும். The second coordinate is an element of B. Second coordinate வந்து எங்கேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா பிலேருந்து செட் பி. ஏன்னா ஃபர்ஸ்ட் செட் ஏ, செகண்ட் செட் என்ன பி. அதனால் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எல்லாமே ஏலேருந்து எடுக்கணும், செகண்ட் கோஆர்டினேட் எல்லாமே பிலேருந்து எடுக்கணுன்றது இங்கே சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இங்கே பி கிராஸ் ஏ வருதுன்னு வச்சுக்கோங்க. பி கிராஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் செட் பி ஆயிடுச்சு, செகண்ட் செட் ஏ ஆயிடுச்சு. இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க, இது செட் ஆஃப் ஆல் பாசிபிள் ஆர்டர் பேர்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி such that the first coordinate is an element of B. இப்போ இங்கே ஏவும் பி இடமானால ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வந்து பிலேருந்து எடுக்கணும். ஃபர்ஸ்ட் செட்டு இங்கே ஃபர்ஸ்ட் செட் எது பி தான், அப்போ பிலேருந்து எடுக்கணும். செகண்ட் செட் எது ஏ, அப்போ செகண்ட் கோஆர்டினேட் எல்லாம் எங்கேருந்து எடுக்கணும், ஏலேருந்து எடுக்கணும். இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த செகண்ட் கோஆர்டினேட் இஸ் an element of ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி முன்ன இதில் நம்ம முக்கியமான பாயிண்ட் சொல்லும்போது ஒரு ஆர்டர் பேர் ஏ கமா பி என்ற ஆர்டர் பேர் எதுக்கு ஈக்குவலாக இருக்காது, பி கமா ஏவுக்கு இருக்காது பொதுவாக. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இதில், அதாவது ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஆர்டர் பேர்லையும் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டும் செகண்ட் காம்பனண்ட் ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி 3,3. இப்போ இது வந்து ஏ கமா பின்னு இங்கே எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ கட்டாயம் இந்த இதை ரெண்டையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணால் கூட என்ன தான் கிடைக்க மாட்டேன், 3,3 தான் கிடைக்கும். அப்போ பி கமா ஏன்னு ஆகுங்க. இப்போ இந்த மாதிரி ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்தால், குறிப்பிட்ட ஒரு இதில் வந்து ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்தால் ஏ கிராஸ் பி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், பி கிராஸ் ஏவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ரெண்டு ஆர்டர் பேர் ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னாவே அந்த காம்பனண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டும் செகண்ட் காம்பனண்ட்டும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த டெஃபினேஷன் அடிப்படையாக வச்ச நோட்டு. இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை பற்றி இன்னும் நம்ம சில ரிசல்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ப்ராப்ளம் போடும்போது அப்ளை பண்ணணும். இன் ஜென்ரல் ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டெஃபினேஷன் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டெஃபினேஷன் சொல்லும்போது ஏ கிராஸ் பின்ற செட்டு எதுக்கு ஈக்குவலாக இல்லை, பி கிராஸ் ஏவுக்கு ஈக்குவலாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பியும் நம்பர் ஆஃப் பி கிராஸும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதையும் அங்கே நம்ம பார்த்துருக்கோம். ஏ கிராஸ் பிலையும் 4 எலமெண்ட் இருக்குது, பி கிராஸ் ஏவிலையும் 4 எலமெண்ட் இருக்குது. அப்போது செட்டு ரெண்டு ஈக்குவல் இல்லைன்னா கூட அதனுடைய அந்த செட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். நம்பர்னா அந்த கவுண்ட்டு எத்தனை எலமெண்ட் அந்த செட்டில் இருக்குன்றது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றோம். சரி, அப்போ எப்பவுமே ஏ கிராஸ் பி கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் பி கிராஸ் ஏன்ற கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஈக்குவலாக இருக்காதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். ஒரு கண்டிஷனில் அதுவும் இருக்கும். என்னென்னா ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ ஈக்குவல் டு பி. செட்டு ஏவும் செட்டு பியும் ஈக்குவலாக இருந்தால், செட் ஏவில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் செட்டு பியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் ஈக்குவலாக இருந்தது தான். இந்த ஏவில் இருக்கிற செட் எலமெண்ட்டும் பி இருக்கிற செட்டில் பின்ற செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டும் ரெண்டும் சேமாக இருந்தால் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ரெண்டு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சரியா? இதை வந்து நம்ம இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ வந்தால் செட்டு ஏ ஈக்குவல் டு பியாக இருக்கும். இது பாருங்கள், இந்த ஏரோ மார்க் போட்டுருக்காங்க, டபுள் ஏரோ போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ இம்ப்ளைஸ் இந்த லெஃப்ட் ஏரோ போட்டோம்னா
A equal to B. A cross B யும் B cross A யும் ஈக்குவலாக இருந்தால் செட் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இது வந்து ஒரு சைடு கண்டிஷன். சரியா? அதே மாதிரி இந்த ஏரோ மார்க் இப்படி ரைட்லேருந்து லெஃப்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் A என்ற செட்டும் B என்ற செட்டும் ஈக்குவலாக இருந்தால் அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A கிராஸ் B என்ற கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? B கிராஸ் A ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது இந்த ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு பக்கம் போகிற ஏரோவை குறிக்குது. ரெண்டும் சேர்ந்ததுன்னா அது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். சரியா? சரி, இன்னும் ஒரு இது ஏற்கனவே நம்ம டெஃபினேஷன் சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா A கிராஸ் B A என்ற செட்டோட A என்ற செட்டுக்கும் B என்ற செட்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி நல் செட் வருதுன்னு வச்சுக்கோங்க. எப்போ அது நல் செட்டாக இருக்கும்? இஃப் அண்ட் ஒன்லி இஃப். இங்கேயும் இப்போ ரெண்டு கண்டிஷன். அப்போ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் செட் A ஈக்குவல் டு நல் செட் ஆர் செட் B ஈக்குவல் டு நல் செட். ஒரு ரெண்டு செட்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து நல் செட்டாக இருக்கணும், எம்டி செட்டாக இருக்கணும்னா கட்டாயம் ஏதாச்சும் ஒரு செட் என்னவா இருக்கும்? அதில் எம்டி செட்டாக இருக்கணும். இருந்தால் தான் அந்த மாதிரி நமக்கு எம்டி செட்டே கிடைக்கும். அப்போ A கிராஸ் B ஈக்குவல் டு நல் செட்டாக இருந்தால் என்ன சொல்லலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து போகும்போது இங்கேருந்து இங்கே வரலாம். அதாவது A கிராஸ் B ஈக்குவல் டு பைன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்ல முடியும்? அதுலேருந்து ஒன்று A என்ற செட்டு நல் செட்டாக இருக்கும், இல்லைன்னா B என்ற செட்டு நல் செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ரிவர்ஸாக முடியும். இந்த பக்கம் இந்த ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகலாம். ஏன்றது வந்து எம்டி செட்டாக இருக்குது, இல்லைன்னா பின்றது எம்டி செட்டாக இருந்தால் அந்த ரெண்டு செட்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? நல் செட்டாக இருக்கும். இதை தான் இங்கேயும் நம்ம இந்த டபுள் ஏரோ போட்டு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கலாம். சரி, அடுத்தது இப்போ நம்ம முன்ன கொடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்ன? A ஈக்குவல் டு M, N இல்லையா? செட் B ஈக்குவல் டு 1, 2ன்னு எடுத்துட்டோம் இல்லையா? நம்பர் ஆஃப் ஏன்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் ஏன்னா A என்ற செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்றதை சொன்னோம். இப்போ இது M, என்றது M ஒரு எலமெண்ட், N ஒரு எலமெண்ட், ஒரு 2. நம்பர் ஆஃப் B கார்டினல் நம்பர்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் பின்னா எத்தனை B என்ற செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படின்னா கவுண்ட் பண்ணி சொல்லணும். 1, 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா நம்பர் ஆஃப் A கிராஸ் Bயில் எத்தனை எலமெண்ட் வந்தது நம்ம பார்த்தோம்? 2 × 2 4 எலமெண்ட்ஸ் வந்திருந்தது இல்லையா? அப்போ இது எப்படி கிடைச்சது? நமக்கு 2 × 2 அப்படின்னு போட்டு கிடைச்சது. இது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. இங்கே ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க, இந்த 2க்கு பதிலாக வேறு மாதிரி லெட்டரில் சொல்லியிருக்காங்க. A என்ற செட்டோட கார்டினல் நம்பர் P, அதாவது நம்பர் ஆஃப் A ஈக்குவல் டு P. B என்ற செட்டில் Q எலமெண்ட்ஸ் இருக்குது. A என்ற செட்டில் P எலமெண்ட் இருக்குது, B என்ற செட்டில் Q எலமெண்ட், அதான் கார்டினல் நம்பர். இந்த நம்பர் ஆஃப் ஏன்னா என்ன அர்த்தம்? A என்ற செட்டில் உள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு சொல்கிறது தான் நம்பர் ஆஃப் A அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் A கிராஸ் Bயில் எத்தனை எலமெண்ட் இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆர்டரில் இருக்கும். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. A என்ற செட்டில் 2 எலமெண்ட், B என்ற செட்டில் 2 எலமெண்ட் இருந்ததுன்னா A கிராஸ் Bயில் எத்தனை எலமெண்ட் வந்து 4 எலமெண்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே எக்ஸாம்பிளில். அப்படின்னா நம்பர் ஆஃப் A கிராஸ் B ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் A இன்ட்டு நம்பர் ஆஃப் B. இதை நம்ம 9th கார்டினல் நம்பர் இது வந்து ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். இப்போ நம்பர் ஆஃப் Aவில் P எலமெண்ட் இருக்குது, நம்பர் ஆஃப் Bயில் Q எலமெண்ட் இருக்குது. அப்போ Pயும் Qயும் இருக்குன்னா PQ எலமெண்ட்ஸ் எதில் இருக்கும்? A கிராஸ் Bயில் இருக்கும். நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அப்போ நம்பர் ஆஃப் Aவில் வந்து ஒரு 3 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, Bயில் 4 எலமெண்ட் இருக்குது. அப்படின்னா இந்த A கிராஸ் Bயில் நம்பர் ஆஃப் A கிராஸ் B ஈக்குவல் டு 3 × 4 12 எலமெண்ட்ஸ் இருக்கும். B கிராஸ் A கண்டுபிடிச்சாலும் அதே தான் 12 எலமெண்ட்ஸு இருக்கும். இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பிட்வீன் 2 செட்ஸ் பார்த்தோம். இப்போ 3 செட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இஃப் A, B, C are 3 non-unitary sets, then the Cartesian product of 3 sets is the set of all possible ordered triplets. ரெண்டு செட் வந்தால் ஆர்டர்டு பேர் சொன்னா, பேர்னா 2ன்னு அர்த்தம். இங்கே வந்து டியூபிள்ஸ், ஆர்டர் டியூபிள்ஸ்னு கூட சொல்லலாம். ஆர்டர் ட்ரிப்ளெட்ஸ் 3 எலமெண்ட்டு. அப்போது இந்த ட்ரிப்ளெட்னா என்னத்தான்? இந்த மாதிரி இப்போ A, B அப்படின்னா ஆர்டர் பேர் அது. சரியா? இப்போ ட்ரிப்ளெட்னும் போது 3 எலமெண்ட்டு A, B, C 3 எலமெண்ட் வந்துடும். இப்போ இதில் என்ன கண்டிஷன் சொன்னோம்? ஏன்றது ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டு, Bன்றது செகண்ட் காம்பனண்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு காம்பனண்ட் எங்கேருந்து எடுக்கணும்? ஃபஸ்ட்டு செட்லேருந்து எடுக்கணும். செகண்ட் காம்பனண்ட் எங்கேருந்து எடுக்கணும்? செகண்ட் செட்லேருந்து எடுக்கணும்னு சொன்னோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 செட் வந்துருச்சு, A, B, C. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லலாம்? இங்கே இருக்கக்கூடிய A, இந்த ஃபஸ்ட்டு காம்பனண்ட் இருக்கக்கூடிய A வந்து எங்கேருந்து எடுக்கணும்? ஃபஸ்ட்டு செட் A வந்து எடுக்கணும். செகண்ட் காம்பனண்ட் வந்து Bன்ற செட்டில் இருக்கணும். தேர்ட் காம்பனண்ட் C வந்து எங்கே இருக்கணும்? கேபிட்டல் Cயில் இருக்கணும். அதான் மீனிங், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து ஆர்டர் பேர், இது வந்து ஆர்டர்
triplet பாருங்க A cross B cross C equal to set of all A B C இந்த மூணு செட்டுக்கு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா அதுக்குள்ள அது வந்து என்னவா இருக்கும் ஒரு ஆர்டர் ட்ரிப்லெட்டா இருக்கும் அந்த ஆர்டர் ட்ரிப்லெட்ல இந்த A என்ற எலிமெண்ட் எங்க இருந்து எடுத்துக்காங்க கேபிட்டல் A இருந்து எடுத்துக்காங்க B எங்க இருந்து எடுத்துக்காங்க கேபிட்டல் B எடுத்துக்காங்க இந்த C வந்து எங்க இருந்து எடுத்துக்காங்க கேபிட்டல் C இருந்து எடுத்துக்காங்க இந்த மாதிரி எடுத்து எழுதக்கூடிய எல்லா பாசிபிள் ஒரு அந்த A ல இருக்க எலிமெண்ட் B ல இருக்க எலிமெண்ட் C ல இருக்க எலிமெண்ட் எல்லா எலிமெண்ட்டையும் நாம யூஸ் பண்ணி எவ்வளவு அது ஆர்டர் பண்ண நம்மளால கண்டுபிடிக்க முடியுமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை ஒரு செட்டா எழுதுனா அது வந்து எதுக்கு சமம் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும் இதை நாம ஒரு கான்செப்டா ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம இது வரைக்கும் லோயர் ஸ்டாண்டர்ட்ல படிச்ச இன்ஃபைனைட் செட்ஸ் பத்தி படிச்சிருக்கோம் ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் சிலதை படிச்சிருப்போம் சில இதில் வந்து நேச்சுரல் நம்பர்னா என்னன்னு பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் ஹோல் நம்பர்ஸ் பார்த்துருப்போம் இண்டிஜர்ஸை பற்றி படிச்சிருப்போம் ரேஷனல் நம்பரை பற்றி படிச்சிருப்போம் ஸோ அந்த படித்த இந்த செட்டெல்லாம் நம்ம இப்போ இந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ன்ற ப்ராப்ளம் இதில் வந்து நம்ம டாபிக் யூஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா அப்புறம் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து கேபிட்டல் N அப்படின்னு சொல்லுவோம் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து செட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பர் எதில் இருக்கணும் 1ல ஆரம்பிக்கணும் 1 2 3 எக்ஸெட்ரான்னு போகும் அதான் வந்து செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்போ செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் இப்போ வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு N அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன மீனிங் இந்த Nன்றது வந்து நேச்சுரல் நம்பர் அப்படின்னா எக்ஸ் வந்து எதில் தான் எந்த நம்பர்ல இருந்து தொடங்கியிருக்கணும் அது வந்து இந்த எண்ணுக்குள்ள ஏதாவது ஒரு உறுப்பா இருக்கலாம் ஆனால் அது எதை விட அதிகமாக இருக்கணும் 1 விட அதிகமாக போயிட்டு இருக்கணும் அவ்வளோதான் 1 2 3 4 எக்ஸெட்ரான் போதிலே அந்த செட்டுக்குள்ள அது இருக்கணும் இருந்தால் தான் அது வந்து ஒரு எலமெண்டா இருக்கும் அதே மாதிரி செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் இப்போ நம்ம நேச்சுரல் நம்பர்ஸுக்கும் ஹோல் நம்பருக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா ஒரு 0 மட்டும் புதுசாக ஆட் ஆகிருக்கும் இங்கே வந்து 1ல தொடங்கும் 1 2 3ன்னு தொடங்கும் செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸில் 0லேருந்து தொடங்கும் 0 1 2 3 எக்ஸெட்ரான்னு போயிட்டுருக்கும் சரியா அடுத்தது செட் ஆஃப் இண்டிஜர்ஸில் வந்து சென்டரில் 0 இருக்கும் சரியா ரைட் சைடில் பாசிட்டிவ் நம்பர்ஸ் 1 2 3 எக்ஸெட்ரான்னு போயிட்டுருக்கும் லெஃப்ட் சைடில் -1 -2 -3ன்னு போயிட்டே இருக்கும் அப்படி இன்ஃபைனைட் நம்பராக போய் அது வந்து இன்ஃபைனைட்லி மெனி நம்பர்ஸ் இந்த செட்டுக்கு என்ன சொல்கிறோம் செட் ஆஃப் இண்டிஜர்ஸ்ன்னு சொல்கிறோம் சரியா அடுத்து செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் ரேஷனல் நம்பர் வந்து ஃப்ராக்ஷன் P/Q அந்த ஃபார்மில் இருக்கணும் இப்போ 2/3 சரியா 4/5 இந்த மாதிரிலாம் வந்து வச்சுக்கோங்க இது வந்து என்ன சொல்கிறோம் ரேஷனல் நம்பர்னு சொல்கிறோம் இதை நோட் பண்ணுங்க டினாமினேட்டரில் நியூமரேட்டரில் ஒரு நம்பர் இருக்குது டினாமினேட்டரில் 3 இருக்குது எந்த காரணம் கொண்டும் டினாமினேட்டர் என்ன ஆகக்கூடாது 0 ஆகக்கூடாது டினாமினேட்டரில் 0 வந்ததுன்னா அது என்ன இருக்காது ரேஷனல் நம்பராக இருக்காது ஏன் இருக்காதுன்னு நம்ம ஹையர் ஸ்டடீஸில் படிச்சுக்கலாம் டினாமினேட்டர் 0 வந்து அதுக்கு வேல்யூ வந்து இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ண முடியாது டிட்டர்மின் பண்ண முடியாது கண்டுபிடிக்க முடியாது சரியா அது அன்டிஃபைன்டு அதனால இந்த நோட் பண்ணிக்கோங்க இங்கே என்ன கண்டிஷன் P/Q ரேஷனல் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் எந்த ஃபார்மில் இருக்கும் P/Qன்ற ஃபார்மில் இருக்கும் அதில் Pயும் Qயும் எங்கேருந்து இருக்கணும் இந்த செட் ஆஃப் இண்டிஜர்ஸாக இருக்கணும் இப்போ பாருங்க 2 3 இது ரெண்டும் எங்கே இருக்கு இசட்ல இருக்கு 4 5 எங்கே இருக்கு இசட்ல இருக்கு சரியா அந்த மாதிரி இருக்கக்கூடியது சரியா அது இன்னும் கூட சொல்லலாம் -2/3 சொன்னால் -2ன்றது எங்கே இருக்கும் இசட்ல இருக்கும் 3 எங்கே இருக்கும் இசட்ல இருக்கும் இப்படி சொல்லலாம் ஆனால் எந்த காரணம் கொண்டும் டினாமினேட்டர் என்ன ஆகக்கூடாது 0வா ஆகக்கூடாது 0வா இருந்ததுன்னா அங்கே நம்ம என்ன அது வந்து என்ன சொல்ல முடியாது ரேஷனல் நம்பர்னு நம்ம சொல்ல முடியாது சரி அடுத்து இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு செட் இருக்கு பெரிய செட்டு இந்த இதெல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் இண்டிஜர்ஸ் ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் உள்ள அடக்கி இருக்கக்கூடிய ஒரு செட் வந்து ரியல் நம்பர்ஸ் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் அதை வந்து Rனு குறிப்போம் அது எதுக்கு ஈக்குவல்னா ரேஷனல் நம்பர் செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸையும் செட் ஆஃப் இரேஷனல் நம்பர்ஸ் இரேஷனல் நம்பர் அது ரூட்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி அதாவது இந்த Q இந்த 4 சொல்லியிருக்கும் பாருங்க இது இல்லாத டைப்பு இது இல்லாத நம்பர் தான் வந்து Q' அதான் இரேஷனல் நம்பர்னு சொல்கிறோம் சரியா √2 √3 இந்த மாதிரிலாம் வருது இல்லையா அதெல்லாம் இரேஷனல் நம்பர்ஸ் ரேஷனல் நம்பர்ஸும் இரேஷனல் நம்பர்ஸும் சேர்ந்த யூனியன் சேர்ப்பு ரெண்டும் சேர்ந்த செட்டுக்கு பேர் என்னது செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும் அதில் எல்லா எலமெண்ட்ஸும் சேர்ந்துருக்கும் இப்போ பார்த்துக்கோங்க இந்த n வந்து W சப்செட்டு ஏன்னா என்னை விட ஒரு எலமெண்ட் இதில் W அதிகமாக இருக்குது சரியா இந்த n W எதோட சப்செட்டு இசட்டோட சப்செட் ஏன்னா இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எதுக்குள்ள அடங்கி இருக்குது இசட்ல இருக்குது இந்த n W z எல்லாம் எதுக்குள்ள அடங்கி இருக்குது Qல எப்படி சார் Qல அடங்கி இருக்கு இதெல்லாம் வந்து ஹோல் நம்பரா இருக்கு எல்லாமே 1ன்றது வந்து ஒரு ஹோல் நம்பரா இருக்கு எப்படி நீங்க வந்து இது சொல்றீங்கன்னா எந்த ஒரு நம்பரா இருந்தாலும் அதை வந்து நம்ம by 1 ஃபிராக்ஷனா எழுதலாம் 2/1 ஈக்குவல் டு 2 இல்லையா அப்போ அதனால இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன எழுத முடியும் ஒரு ஃபிராக்ஷனா எழுதி ரேஷனல் நம்பரா எழுத முடியும் அதனால
இந்த கியூக்குள்ள இதெல்லாம் அடங்கியிருக்கு. இந்த எல்லா செட்டுமே எதுக்குள்ள அடங்கியிருக்கு? ஆர்க்குள்ள அடங்கியிருக்கு. இது எல்லாமே எதோடைய சப்செட்டு? ரியல் நம்பருடைய சப்செட்டு. இது வந்து நம்ம ரிலேஷன்லேயே படிச்சிட்டோம். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போ சொல்லியிருக்கூடிய எல்லா கான்செப்டையும் ஒரு முறை திரும்பி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. டைம் வந்து ஆயிருந்தால் கூட இந்த கான்செப்ட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களால் எல்லா ப்ராப்ளத்தையும் ஈஸியாக போட்ட முடியும். இந்த யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் சொன்ன மாதிரி பெல் சிம்பிளை வந்து ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.